தெரியாது. வசிஷ்டருக்கும் விசுவாமித்திரருக்கும் காமதேனு பசுவிற்காக நடந்த அந்த பெரும் போருக்கு பிறகு அமைதியாக வாழ்ந்த அவர்கள் ஒரு கோபத்தினால் அழியப் போகிறார்கள் என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. தேரில் வந்து கொண்டு இருந்தான். இவன்தான் தனக்கும் தன் 99 சகோதரர்களுக்கும் யமனாகப் போகிறான் என்பதை அறியாத சத்தி முனிவர். வார்த்தை போர் முற்றியது. அதிகாரம் கண்ணை மறைக்க. என் முதல் உணவு. ஐயோ, சக்தி முனிவரை அந்த அரக்கன் கொன்று தின்றும். மகாத்மாக்கள் அங்கே வந்தனர். அவர்கள் பராசரரிடம், குழந்தாய், ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கருநிறம் கொண்டவர் என்பதால் கிருஷ்ணன் என்றும், தீவில் பிறந்ததால் துவைபாயனன் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த அகில உலகிற்கும் மகாபாரதம் என்னும் மாபெரும் நூலை படைத்து மனித வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தவர் அந்த கிருஷ்ண துவைபாயனன். இந்த பாரத திருநாட்டில் உலகிலேயே உயரமான சிகரமான இமயமலையின் அடிவாரத்தில் வேத வியாசர் தன் ஆசிரமத்தில் அமர்ந்திருக்கிறார். தன் மகனுக்கும் சீடர்களுக்கும் தன் குலத்தின் இரத்த சரித்திரத்தை சொல்லத் தொடங்குகிறார். காலத்தின் சுழற்சி எப்போது யாரை எப்படி மாற்றும் என்று எவருக்கும் தெரியாது. வசிஷ்டருக்கும் விசுவாமித்திரருக்கும் காமதேனு பசுவிற்காக நடந்த அந்த பெரும் போருக்கு பிறகு உலகம் அமைதியாகத்தான் இருந்தது. வசிஷ்டரின் 100 புதல்வர்களும் ஆசிரமத்தில் யாகங்கள் வளர்த்து யோகங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அமைதியாக வாழ்ந்த அவர்கள் ஒரு கோபத்தினால் அழியப் போகிறார்கள் என்பதை அப்போது யாரும் அறியவில்லை. வசிஷ்டரின் மூத்த மகன் சக்தி முனிவர் ஒரு நாள் அந்த அடர்ந்த காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தார். ஒரு கையில் யோகத்தண்டையும் மற்றொரு கையில் கமண்டலத்தையும் எடுத்துக்கொண்டு அமைதியாக நடந்து. ஆனால் அங்கே விதியின் விளையாட்டு காத்திருந்தது. எதிரே அயோத்தி மன்னன் கல்மாஷபாதன் வேட்டையாடிய களைப்பு, அதிகாரத்தின் செருக்கு தேரில் வந்து கொண்டு இருந்தான். இவன்தான் தனக்கும் தன் 99 சகோதரர்களுக்கும் யமனாகப் போகிறான் என்பதை அறியாத சத்தி முனிவர் பாதையில் எதிரே வந்து கொண்டிருந்தார். பாதை சிறியது. யாராவது ஒருவர் விலகியே ஆக வேண்டும். மன்னன் அதட்டினான். ஏய் முனிவனே, வழிவிடு, நான் இந்த தேசத்தின் அரசன். ஆனால் சத்தி முனிவர் அஞ்சவில்லை. மன்னனே, தர்மசாஸ்திரப்படி அரசன்தான் அந்தணருக்கு வழிவிட வேண்டும். நீயே விலகிச் செல் என்றார். வார்த்தை போர் முற்றியது. அதிகாரம் கண்ணை மறைக்க. அந்த மன்னன் ஒரு ரிஷி என்றும் பாராமல் சுளீர் சுளீர் என தன் குதிரைச் சாட்டையால் சக்தி முனிவரை விளாசினார். அந்த வலி முனிவரின் தவ வலிமையை சீண்டியது. மன்னனே, ஒரு ராட்சசனைப் போல என்னை அடித்தாயல்லவா? இதோ என் சாபம். இன்றிலிருந்து நீ நரமாமிசம் தின்னும் ஒரு ராட்சசனாகவே அலைவாய். போ. அந்த சாபம் காட்டில் எதிரொலித்தது. இதை ஒரு கண்கள் மறைந்திருந்து பார்த்தன. விசுவாமித்திரர் வசிஷ்டரை பழிவாங்க இதைவிடச் சிறந்த வாய்ப்பு ஏது? மன்னன் கல்மாஷபாதன் தான் செய்த தவறை உணர்ந்து சக்தி முனிவரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக திரும்பினார். ஆனால் விசுவாமித்திரர் விடவில்லை. மந்திரத்தால் ஒரு கொடூர அரக்கனை மன்னனின் உடலுக்குள் ஏவினார். மன்னனின் புத்தி மழுங்கியது. அரக்க குணம் அவனை ஆட்கொண்டது. அந்த கொடூர அரக்கனுக்கு பசித்தது. வெறிகொண்ட கண்களுடன் அவன் சொன்னான், எனக்கு சாபம் கொடுத்த நீயே என் முதல் உணவு. ஐயோ, சக்தி முனிவரை அந்த அரக்கன் கொன்று தின்றான். அது மட்டுமா, வசிஷ்டரின் ஆசிரமத்திற்குச் சென்று மற்ற 99 பிள்ளைகளையும் ஒருவர் பின் ஒருவராக வேட்டையாடி தீர்த்தான். விசுவாமித்திரரின் சதியாலும் மூத்த மகன் சக்தியின் கோபத்தாலும் வசிஷ்டரின் வம்சமே இரத்த வெள்ளத்தில் அழிந்து போனது. 100 பிள்ளைகள் அத்தனையும் போயிற்று. வசிஷ்டர் துயரத்தின் விளிம்பிற்கே சென்றார். சாக நினைத்தார். மலையிலிருந்து குதித்தார். பாறைகள் பஞ்சாயின. தூயியில் விழுந்தார். நெருப்பு குளிர்ந்தது. கடைசியில் கழுத்தில் கல்லை கட்டிக்கொண்டு ஆற்றில் குதித்தார். ஆனால் அந்த ஆறு பாசக்கயிற்றை அறுத்து அவரை வாழ வைத்தது. ஒரு மனிதனுக்கு பிறப்பும் இறப்பும் இறைவனால் எழுதப்பட்டது அல்லவா? துயரத்தோடு ஆசிரமம் திரும்பிய வசிஷ்டர் பின்னால் வேதமோதும் சத்தம் கேட்டு திரும்பினார். அது இறந்து போன தன் மகன் சக்தியின் மனைவி அத்ருஷ்யந்தியின்
கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை என்று அறிந்தார். வசிஷ்டர் மகிழ்ந்தார். காலம் கனிந்தது. அத்ருஷ்யந்திக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பராசரர் பிறந்தார். இவரே இந்த உலகிற்கு ஜோதிடம் என்னும் மாபெரும் பொக்கிஷத்தை வழங்கியவர். இன்று ஒரு ஜோதிடர் உங்கள் ஜாதகத்தை பார்த்து, உங்களுக்கு இப்போது இந்த திசை நடக்கிறது, இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார் என்றால், அந்த விதிமுறைகள் அனைத்தும் பராசரர் எழுதிய பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம் நூலில் இருந்து வந்தவையே. அந்த குழந்தையே பராசரர். குழந்தை பராசரர் தனன் தாத்தாவான வசிஷ்டரையே தந்தை என்று நினைத்து அப்பா என்று அழைத்து வந்தார். ஒரு நாள் இதை கேட்ட தாய் அத்ருஷ்யந்தி கண் கலங்கினாள். மகனே, இவர் உன் தந்தை அல்ல, உன் தாத்தா. உன் தந்தை சக்தி முனிவர். அவர் ஒரு கொடூரமான ராட்சசனால் கொல்லப்பட்டு உண்ணப்பட்டார் என்ற உண்மையை உடைத்தாள். தன் தந்தை ஒரு ராட்சசனால் கொல்லப்பட்டார் என்பதை அறிந்த சிறுவன் பராசரருக்கு கோபம் தலைக்கேறியது. இந்த உலகத்தையே அழிக்கிறேன் என்று கிளம்பினார். அப்போது வசிஷ்டர் அவரை தடுத்து, ஒருவர் செய்த பிழைக்காக உலகை அழிக்காதே என்று சமாதானப்படுத்தினார். இருப்பினும் பராசரரின் கோபம் தீரவில்லை. என் தந்தையை கொன்ற ராட்சச இனத்தையே வேரறுப்பேன் என்று சபதம் செய்து ராட்சச சத்திரம் என்ற மகா யாகத்தை தொடங்கினார். அந்த யாக தீயில் மந்திர வலிமையால் காட்டில் இருந்த ராட்சசர்கள் எல்லாம் இழுத்து வரப்பட்டு விழுந்து மடிந்தனர். ஆயிரக்கணக்கான ராட்சசர்கள் எரிந்து சாம்பலாயினர். அப்போது அத்திரி, புலஸ்தியர் மற்றும் மகாத்மாக்கள் அங்கே வந்தனர். அவர்கள் பராசரரிடம், குழந்தாய், ஒரு அரசன் செய்த தவறுக்காக அப்பாவி ராட்சசர்களை ஏன் அழிக்கிறாய்? சக்தி முனிவர் தன் கர்மவினையால் தான் இறந்தார். உன் கோபத்தை நிறுத்து என்று அறிவுரை கூறினர். பெரியவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட பராசரர் யாகத்தை நிறுத்தினார். அந்த யாக தீயை இமயமலையின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு அடர்ந்த காட்டில் கொண்டு போய் சேமித்து வைத்தார். பருவம் எய்திய பராசர முனிவர் சிறந்த தவசீலராக விளங்கினார். அவர் தேச யாத்திரை மேற்கொண்ட போது யமுனை நதிக்கரையை அடைந்தார். அக்கரைக்கு செல்ல விரும்பினார். அங்கே சத்தியவதி என்ற மீனவ பெண் படகோட்டிக் கொண்டிருந்தாள். இவள் உடலில் இயற்கையிலேயே மீன் நாற்றம் வீசும். பராசரர் படகில் ஏறினார். நதியின் நடுவே செல்லும்போது ஒரு தெய்வீக குழந்தை அவதரிக்க வேண்டிய நேரம் கனிந்ததை முனிவர் தன் ஞானத்தால் உணர்ந்தார். அவர் சத்தியவதியிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார். சத்தியவதி தயங்கினாள். அவளுடைய பயத்தை போக்க முனிவர் 3 அற்புதங்களை செய்தார். 1. உலகம் பார்க்குமே என்று அவள் அஞ்சியதால் பனிமூட்டத்தை உருவாக்கி அந்த இடத்தையே இருளாக்கினார். 2. என் கற்பு கெடுமே என்று அவள் கலங்கியதற்கு, குழந்தை பிறந்த உடனேயே நீ மீண்டும் கன்னியாவாய் என்று வரமளித்தார். 3. என் உடல் நாற்றம் மாறாதா என்று அவள் கேட்டதற்கு, மீன் நாற்றத்தை நீக்கி யோஜனை தூரம் வரை வீசும் நறுமணத்தை அவளுக்கு அளித்தார். யமுனை நதிக்கரையில் விதி அவர்களை இணைத்தது. முனிவரின் சக்தியால் சத்தியவதிக்கு உடனேயே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கருநிறம் கொண்டவர் என்பதால் கிருஷ்ணன் என்றும், தீவில் பிறந்ததால் துவைபாயனன் என்றும் அழைக்கப்பட்டார். பிறந்த உடனேயே அந்த குழந்தை தாயை வணங்கி, அம்மா, நான் தவம் செய்யச் செல்கிறேன். உங்களுக்கு எப்போது என் உதவி தேவையோ என்னை நினைத்தால் உடனே வருவேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு தவம் செய்ய காட்டுக்கு சென்றார். இவரே பிற்காலத்தில் வேதங்களை பிரித்து மகாபாரதத்தை நமக்களித்த வேதவியாசர். அடுத்த தொடரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிகண்ணன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றி தர்மத்தின் பக்கம்.